ரொம்ப நாள் ஆச்சுங்க அரசியல் பற்றி பேசி. ஏன்னா நமக்கு அரசியல் ரொம்ப பிடிக்கும். இந்த சேனல் ஆரம்பித்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அரசியல் சம்மந்தமாக சில வீடியோக்கள் வந்து போட்டிருப்போம். கொஞ்ச காலமாக வந்து இந்த பிக் பாஸ் ரிவ்யூ என்டர்டெயின்மெண்ட் அந்த பேஸில் போயிட்டோம். ஸோ இப்போ திரும்ப தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் சூழ்நிலையில் போய் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் வந்து ஃபயராக இருக்குது, அடிச்சுக்கிறாங்க. இந்த சைடு வந்து தாவேகா, இந்த சைடு வந்து அனைத்து கட்சிகள். ஏன்னா ஒரு கட்சி எல்லா கட்சியும் எதிர்க்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம், அப்படி தான் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் எந்த கட்சியும் சாராதவன், நான் ஒரு சாதாரண ஒரு சாமானியன், ஒரு யூடியூபர். ஸோ என்னோட பார்வையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு அப்புறமா வர அந்த வியூஸை வச்சு ஸோ அடுத்த கட்டமாக இதை பற்றி எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டிவிகே வெர்சஸ் நான் ஆல் கட்சின்னு சொல்லி சொன்னல, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நாம் தமிழர் இன்னும் சில கட்சிகள் வந்து இவரோட வருகையை வந்து ரொம்ப கொண்டாடினாங்க, ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் ஸோ அதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து விமர்சனம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வரும்போது ஆதரவு தெரிவித்த கட்சிகள், அல்லு சில்லு கட்சிகள் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் வரும்போது ஆதரவு தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு எதிராக அவதூறு பரப்பணும், அவதூறு தான் லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா விஜய கருத்தியல் ரீதியாக எதிர்க்க முடியாம முழுக்க முழுக்க அவதூறு மட்டுமே பரப்பி கொண்டிருக்காங்க. யாரு? எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இல்ல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய, எதிர்கட்சின்னு சொல்றது வந்து தாவேகாவுக்கு நேர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ கிடையாது, அதுக்கு மூணாம் பட்சத்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி. ஒரு டிபேட் ஷோ நடக்குதுங்க. ஸோ அந்த டிபேட் ஷோவில் வந்து ஒரு சைடு தாவேகா ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய தாவேகா கட்சிக்காரவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க, இன்னொரு சைடு திமுக ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய உட்காந்துருக்காங்க. திமுக ஆதரவாளர்கள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்று நம்மளோட செந்தில்வேல், அவர் திமுக தான், பத்திரிகையாளர்னு சொல்லி சொல்லுவார், பட் ஆனால் அவர் வந்து பக்கா திமுக பேச்சாளர். இன்னொரு அது ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். இன்னைக்கு வந்து திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளராக மாறிக்கொண்டிருக்கிற திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். இவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து திமுக எதிர்ப்பு வீடியோக்களை தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஒரு வருஷமா இவர் கொடுத்த அஜெண்டா அப்படிங்கிறது வந்து தாவேகாவை முடிஞ்ச அளவுக்கு வந்து அவதூறு பரப்பி அவங்க மேலே வந்து கருத்தியல் ரீதியாக இல்லை, நீ எந்த அளவுக்கு வேணால் வன்மத்தை கொட்டலாம். ஏன்னா இவங்க ஸ்பீச்சை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வந்துங்க, ஒரு கருத்தியல் ரீதியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண போகிறோம் இப்படிங்கிறத தாண்டி கலாய்க்கிற துணியில தான் முழுக்க முழுக்க இருக்கு. இவங்களோட அஜெண்டா அப்படிங்கிறது வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து அரசியலுக்கே வரக்கூடாது. அப்போ இனிஷியல் ஸ்டேஜ் ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா அப்போ சில விஷயங்களை எதிர்பார்த்து ஒரு விஷயங்களை எல்லாம் எதிர்பார்த்து வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு இவ வந்ததுனால நம்ம கட்சியே இருக்கிற இடம் தெரியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இன்னைக்கு முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தமிழ் தேசியத்தை தூக்கி ஓரம் போட்டுட்டு விஜய் எதிர்ப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறதே முழு மூச்சா எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கார்கள் அப்படிங்கிறத வந்து தெளிவா தெரியுது. இந்த டிபேட் ஷோல சரி இவங்க என்ன கருத்தியல் ரீதியாக பேச போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட அதிகபட்ச குற்றச்சாட்டு, அதாவது வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுடைய அதிகபட்ச குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, எப்படி வந்து ஒரு நடிகர் வந்து கட்சி ஆட்சி செய்யலாம், எப்படி உங்களுக்கு வந்து ஓட்டு வரலாம், கூத்தாடிகள் எப்படி வந்து உள்ள வரலாம், இல்லை இவங்க வந்து கருத்தியல் ரீதியாவோ இப்படி வந்து விமர்சனம் செய்ய மாட்டாங்க. முழுக்க முழுக்க இவர் வந்து அப்படி பண்ணிட்டாரு, இவர் அந்த படத்தில் அப்படி பண்ணாரு, இந்த படத்தில் இப்படி பண்ணாரு, வரி ஏய்ப்பு செய்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து விஜய் அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி அவர் வரப்போறாரு அப்படின்னு இவரும் எங்கள் அண்ணனும் வந்து ஆதரவு தெரிவிக்கும் பொழுது அப்போ அவர் வருவார், கண்டிப்பா நாங்களாம் வந்து ஒன்னா இருக்க போறோம், கண்டிப்பா நாங்களாம் கூட்டணி வைக்க போறோம், இப்படி ஒரு சந்தோஷமான மனநிலை இந்த சாட்டை துரைமுருகன் வந்து ஏன் முழுக்க முழுக்க எதிராக மாறினார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கட்சி ஒண்ணுமெல்லாம் போக போகுது. எனக்கு அண்ணன் சீமான் மீது நிறைய மரியாதை இருக்கு. ஏன்னா வந்து ஒரு இளைஞர்களை வந்து அரசியல் படுத்தி நிறைய விஷயங்களை வந்து அவங்கள்ட்ட வந்து ஊட்டி அவங்கள வந்து அரசியல் படுத்தி ஒரு அடுத்த லெவலில் நானே வந்து நிறைய இடத்துல ஆதரவு தெரிவிச்சிருக்கேன், நானே நிறைய இடத்துல வந்து பேசியிருக்கேன். நான் வந்து பப்ளிக் வீடியோலாம் வந்து பேசல, நிறைய இடத்துல வந்து ஆதரவு தெரிவித்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். பட் அப்படி இருந்த கட்சி ஏன் இப்போ வந்து விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருக்கு அப்படின்னா அதுதான் எனக்கு தெரியல, சஸ்பென்ஸாக இருக்கு. ஒரு சந்திப்பு ஒன்று நடந்துச்சுங்க ஒரு 1 இயர் இருக்குமா, 1 இயருக்கு முன்னாடி முதலமைச்சர் கூட திரு சீமான் அவர்களும் சாட்டை இவங்கெல்லாம் போயிட்டு மீட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு விமர்சனம் வச்சாங்களோ, இவங்களை எந்த அளவுக்கு வந்து ஜெயிலுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு இவங்களை எந்த அளவுக்கு வந்து இவங்களை கூட படுத்துறாங்களோ, இவங்க 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த விஜய் எதிர்ப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகப்படியாக போகுது. இந்த டிபேட்டில் கூட இவங்களோட முழு குற்றச்சாட்டும் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக போக விரும்புகிறேங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதுனால மேலோட்டமாக பேசுகிறேன், எப்படி ஆதரவு வருது அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த வீடியோக்களை பேசுவோம். இவங்களோட முழு பிரச்சாரமும்
விஜய் அப்படிங்கிற தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறதுல தான் வந்து முழு மூச்சா இருந்துச்சு. மற்றபடி கருத்தியல் ரீதியா பேச ஆள் இல்லை. ஸோ இந்த சைடு இப்போ நீ வந்து தனி மனித தாக்குதல் பண்ணா எங்கள்கிட்ட பாயிண்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஒரு தாவேகா நண்பர் ஒருத்தர் வந்து பேசுறாரு. அவர் வந்து உடச்சு விட்டாரு. சீமான் அவர்கள் விஜயலட்சுமிகிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து கொஞ்ச நாட்கள் முன்னாடி திரு சாட்டை திருமணம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சீமான் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்ட விஷயம் வந்து உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் நான் விஜய் பத்தி பேசாத விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கு எதிராக தலை வந்து அஃபிடேவிட் எடுத்து வந்திருக்காரு. இந்த பார்த்துங்க அப்பாலஜிஸ் அஃபிடேவிட் எடுத்திருக்க. ஸோ இதன்படி திரு சீமான் அவர்கள் விஜயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்டது உறுதியாகிறது. இப்போ பேச்சு நிப்பாட்ட போறீங்களா, இல்லை விஜய் பற்றி பேசுறது நிப்பாட்ட போறீங்களா? மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த வேலை அதுதான். ஸோ அதை நோக்கி தான் நீங்கள் பயணிப்பீங்க. நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஒரு கட்சி வருதுங்க, அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாற்று கட்சியாக புதுசாக ஒரு ஆள் வரணும், வந்தால் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் மக்கள் ஆதரவாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது இதே நிலைப்பாடு தான் எல்லாருமே எடுத்திருந்தாங்க. அப்போது ஒரு காமெடியை வச்சு பேசுறதா இருக்கட்டும், சினிமா நடிகர்களை வச்சு பேசுறதா இருக்கட்டும், எந்த அளவுக்கு அவங்க கட்சியில் இருக்கவங்களை விலைக்கு வாங்கி அவரை வந்து குடிகாரன்னு பட்டம் சுட்டி இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் புதுசாக கட்சி ஆரம்பித்து அவர் வந்து வந்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பல கோடி மக்கள், பல லட்சம் மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அதை எப்படி இவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ திரு சாட்டை துருமர்கள் அவர்களை வச்சு டிவிக்கு வந்து விமர்சனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்திருக்காங்க. அதில் முழுக்க முழுக்க தனி மனித விமர்சனமாக தான் இருக்குது. கருத்தியல் ரீதியாக அந்த அளவுக்கு பேச மாட்டுறாங்க. இப்போ இவர் சொன்னார் பார்த்தீங்களா, சீமான் வந்து மன்னிப்பு கேட்டார் சொன்னாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து இது வந்து இல்லை, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. சில பேர்லாம் போட்டுருக்காங்க வீடியோ நான் பார்த்தேன். அந்த நாம் தமிழர் சேர்ந்த தம்பிகள் வந்து இல்லை மன்னிப்புலாம் கேட்கல, அது சும்மா வருத்தம் தான் தெரிவிச்சாரு, ரெண்டு சைடும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க, ஸோ அதனால ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? டிபேட் அதுதானே, மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விஜய் தனிமனித விமர்சனம் வைக்கும்போது இப்போ இவன் இந்த இப்போ தாவேக கட்சிக்காரங்களோ அவங்க கட்சியை சார்ந்தவர்களோ வந்து இதை எடுத்துகிட்டு வரதில் என்ன தப்புன்னு நான் சொல்லி கேட்குறேன். உங்களோட கட்சியோட பேசிக் எங்கே ஆரம்பிச்சிங்க? முதல்ல ஈழத்தமிழர்களை பற்றி பேசுனீங்க, அதன் மூலயமா தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறீங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா திராவிட கட்சிக்கு எதிராக அவங்களோட ஊழலுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசினேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மண் வளத்தை பற்றியும் நீர் வளத்தை பற்றியும் இப்படி இயற்கை சார்ந்த வேளாண் சார்ந்த நிறைய அரசியல்கள் வந்து முன்னெடுத்தீங்க, அது நல்லா இருந்துச்சு. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ எதுக்கு முழுக்க முழுக்க விஜய் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா எது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா, யார் உங்களுக்கு இந்த வேலையை வந்து செய்ய சொன்னா அப்படிங்கிறதா என்னோட கேள்வியா இருக்கு. இது ஏன் நான் திரும்ப சொல்றேன்னா, இப்போ நாம் தமிழர் மட்டும் இல்லை, விஜய் மட்டும் இல்லை, திரு விஜயகாந்த் மட்டும் இல்லை, இந்த மாதிரி மூன்றாவது ஒரு சக்தியாக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களோட, முக்கியமாக தமிழ்நாட்டு இளைஞர்களோட பல நாள் கனவு. இது திரு விஜயகாந்த் வரும்போது இந்த மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்துச்சு. பட் ஆனால் இந்த திராவிட கட்சிகள் எப்படி அவர் அமுக்கினாங்க, எப்படி அவர் வந்து புட் டவுன் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே ஸ்ட்ராட்டஜியை இப்போ திரும்ப விஜய்க்கு எதிராக எடுக்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து துணை நிற்கணும் அப்படிங்கிறதா என்னோட விஷயத்தில் தோணுச்சு. நீங்கள் அவங்களை வந்து தற்கொலைன்னு சொல்லுங்க, வாட்டவர் என்னன்னு சொல்லுங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து அரசியல் படுத்தணும், அவனுக்கு வந்து அரசியல் தெரிஞ்சாதான் அரசியல் பேசணும் அப்படிலாம் இல்லைங்க. பேசிக்கான ஒரு அரசியல் தெரிஞ்சாலே தற்கொலைன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. நாம் தமிழர்ல இருக்கிற உங்களுக்கு ஓட்டு போட்டு எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போடுற எல்லாருக்குமே அரசியல் தெரியும் நினைக்கிறீங்களா? அதுல மேலோட்டமா 90% பேர் வந்து வெறும் சீமான் பேச்சை மட்டும் கேட்டு ஓட்டு போடுற எத்தனை பேர் இருக்கான்? அவனுக்கு உள் அரசியல் தெரியுமா? மேலோட்ட அரசியல் நல்லா பேசுறாரு, ஒருவேளை இவர் வந்தா என்ன, இப்படிதான் பல பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் தாவேக்காவில் இருப்பது நியாயம் தானே. முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து விஜய்க்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவன் யாரானா இருந்துட்டு போட்டுங்க, அவன் ஃபேன்ஸாக இருக்கட்டும், யாரானா இருந்துட்டு போட்டோம், வாட் எவர், அவன் ஒரு மாற்றத்தை விரும்புகிறான். அதுக்கு தான் நீங்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறீங்க. இது யார் சொல்லி கொடுத்தாங்க, யார் பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முழுக்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இன்னைக்கு விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நாம் தமிழர் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு முழு ஆதரவு வந்து ஆளுங்கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள். பார்த்தீங்கன்னாலே தெரியும் இன்னைக்கு டிபேட்ல. ஸோ அந்த டிபேட்டை பார்க்கும்பொழுது 3 பேருமே வந்து வேற கட்சிக்காரங்க. பட் ஆனால் 3 பேரோட அஜெண்டா ஒன்று தான், விஜய் எதிர்ப்பு. ஸோ இந்த சைடு அவங்களுக்கு
இந்த சைடு இருக்கிற பிரச்சனை என்னன்னா தாவேக்காவில் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, டிபேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அவங்களை ஆஃப் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ எப்படி வந்து சாட்டை திருமகள் வந்து விஜய தனிப்பட்ட விமர்சனமா அவரை வந்து அவர் நடிச்ச படங்களை வச்சோ அதை வச்சோ விமர்சனம் செய்யும் பொழுது இவங்க ஏன் இவங்களை விமர்சனம், இவங்க எவ்வளவு ஊழல்கள் செஞ்சிருக்காங்க, ஏன் திரு சீமான் மேல 1008 குற்றச்சாட்டுகள் இருக்கு, உள்ள நோண்டி பார்த்தோம்னா அவ்வளவு அழுக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் நோண்டி பேசணும் அப்படின்னா ஒரு நல்ல திறமையான பேச்சாளர்களும் ஒரு நல்ல திறன் ஆய்வாளர்கள் இருந்தா இந்த விஷயத்தை ஈஸியா பேசி அவங்களை வந்து அட்டாக் பண்ணலாம். பட் ஆனால் இல்லாத ஒரு காரணத்தினால இவங்க சைடு வந்து ஏதோ வீக்கா தெரியுற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் நண்பர்களே. மற்றபடி மாற்றத்தை விரும்புவர்கள் அவரவர்கள் பாதையில போங்க. நீங்க நாம் தமிழ் ஓட்டு போனாலும் போடுங்க, டிவிக்கு ஓட்டு போனாலும் போடுங்க. பட் ஆனால் தனி மனித விமர்சனம் அப்படிங்கிறத மட்டும் ஏற்கவே முடியாது. இந்த வீடியோவுக்கு எவ்வளவு பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நான் பேசுறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் நண்பர்கள் விடைபெறுவது நான் ஏவி.